திருப்பாவையின் 5வது காட்சிக்குள்ளே நாம் நுழைகிறோம். இப்ப நப்பின்னை கதவை திறந்தாள். 5 லட்சம் பெண்களும் உள்ளே வந்து விட்டார்கள். என்ன வேணும்னு கேட்டா நப்பின்னை. இவெல்லாம் சொன்னா வேற என்ன வேணும்? கண்ணனைத்தான் மணக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். நப்பின்னை சொன்னா, உங்களோடு கண்ணனை சேர்த்து வைக்கத்தான் நானும் காத்துன்னு இருக்கேன். நானும் உங்களில் ஒருத்தி. நானும் ஒரு ஆயர்குல பெண் தானே, யசோதையின் அண்ணன் மகன் தானே. வாங்கோ நாம எல்லாருமா சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம்னு சொல்லுறா நப்பின்னை. அதனாலதான் இப்ப அடுத்த ட்விஸ்ட் 21ஆம் பாட்டுல இருந்து 30ஆம் பாட்டு வரை நப்பின்னைன்னு ஒரு கேரக்டரே வரமாட்டா. நடுவுல 3 பாட்டுல வந்தா திடீர்னு எங்க போனானா பாடுபவர்கள் கோஷ்டியிலேயே நப்பின்னை இணைந்து விடுகிறாள். அதனாலதான் நப்பின்னை பற்றிய குறிப்பு இனிமே வராது. அப்ப இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறார்கள். 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்ப நப்பின்னை சொல்லி கொடுக்கிற ஆண்டாள்கிட்ட நீங்க பகவான் கிருஷ்ணனை எழுப்பணும்னா அவர் பெருமைகளை எல்லாம் சொல்லி எழுப்பக்கூடாது. அவரை என்ன சொல்லணும்னா அவர் எளிமையை சொல்லணும். ஏன்னா ராமபிரானே என்ன சொன்னான்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், சக்கரவர்த்தி திருமகன் தசரதன் மகன்னு அந்த எளிமையை சொல்லி நமக்காக பூமியில தசரதன் மகனாக அவதரித்தவன் அதை சொன்னாதான் பகவானுக்கு பிடிக்கும். மேலும் நீங்கள்லாம் அவருக்கு மனைவி. மனைவி கணவனை எப்படி கூப்பிடணும்னா ஆரிய புத்திரான்னு கூப்பிடணும். அதுல ஆரியன்னா மாமனாரை குறிக்கிறது. அதாவது ஆரியன்னா உடனே நம்ம வேற ஏதோ அர்த்தம் பண்ணிடுறோம், மதிப்புக்குரியவர்னு அர்த்தம். ஆரிய புத்திரான்னா மதிப்புக்குரிய தீர்காயுசு வாழக்கூடிய என் மாமனாருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனேன்னு அர்த்தம். அதனால நீங்க நந்தகோபன் பெருமைகளை சொல்லி அவருடைய மகனேன்னு கூப்பிடுங்க, அப்பதான் இவர் எழுந்துப்பார்னு நப்பின்னை ஆலோசனை சொன்னா. அதனாலதான் சொல்கிறாள் ஆற்றப்படைத்தான் மகனே. மகனே நந்தகோபனுடைய மகனே. இருந்தாலும் மாமனாரோட பேரை கண்ணனுக்கு எதிரிலேயே சொல்லக்கூடாது இல்லையா? முன்னாடி சொன்னார்னா அப்ப கண்ணனுக்கு நேர சொல்லல, இப்ப அறைக்குள்ளேயே வந்துட்டா. அதனால இந்த இடத்துல மாமனார் பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஆற்றப்படைத்தான். நிறைய வச்சுட்டு இருக்கார். நிறைய வைத்திருப்பவருடைய மகனே அப்படின்னு கூப்பிட்டா, நிறைய வச்சுட்டு இருக்காருன்னா என்ன வச்சுட்டு இருக்காருன்னு கேள்வி வரும் இல்லையா? பசுக்கள் ஆற்றப்படைத்தான். பசுக்கள் நிறைய வச்சுட்டு இருக்கார். அந்த பசுவெல்லாம் எப்படி இருக்கும்? பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். பெரிய பசுக்களா இருக்கும். வடிவத்துல யானை மாதிரி இருந்து என்ன பண்றது? கறக்குமா? ஆம், வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். நல்ல பெரிய மனசு, வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள் நிறைய இருக்கும். அப்படியா? சரி, அது எதை சுரக்கும்? கோமூத்திரத்தையானா? இல்ல, பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். பால் சுரக்கக்கூடியது. பால் எவ்வளவு சுரக்கும்? மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இடைவிடாது. மாற்றாதேனா இடைவிடாதுன்னு அர்த்தம். இடைவிடாம கறந்துட்டே இருக்கும். அப்படி பால் சொரியக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள் நிறைய வச்சுருக்கார். அப்படியா? சரி, பாத்திரம் ரொம்புமா ரொம்பாதா? ரொம்புமாவது, பொங்கியே வழியும். எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். பாத்திரம் ஒருவேளை சின்னதா இருக்க போறது இல்ல, சிறுசு என்றாலும் பெருசு என்றாலும் சொகுசா எல்லா பாத்திரங்களுமே ஏற்ற கலங்கள், அந்த பாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலங்கள் பாத்திரங்கள் அனைத்துமே எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். கிருஷ்ணா எழுந்துருன்னா பார்த்தா எழுந்துக்க மாட்டேங்கிறான். இவர்கள்லாம் அப்படியே நப்பின்னை பக்கமா திரும்பினாலாம். ஐடியாலாம் கொடுத்த ஆரிய புத்திரா மாமனார் மகனேனா எழுந்து பாருன்னு. எழுந்துக்கலையேன்னா நப்பின்னை சொன்னாலாம், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுத்து. இந்த ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளோட தந்தைகளுக்குமே இவ்வளவு பசுக்கள் உண்டு. அதனால இப்போ கண்ணனைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். இப்ப ஆரியபுத்திரான் கூப்பிட்டது 100க்கு 100 சரி. ஆரியபுத்திரான்னு கண்ணனைத்தான் கூப்பிட்டேன்னு அவருக்கு புரிய வேண்டாமா? அதனால கண்ணனுக்குனே பிரத்யேகமாக உள்ள குணங்களை சொல்லி அழைச்சிருங்கோ, எழுந்துருவார்னா. அதுதான் சொல்கிறார்கள், ஊற்றம் உடையாய், அடியார்களை காக்க வேண்டும் என்பதிலே உறுதியும் ஊற்றமும் கொண்டவனே. இது அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. பெரியாய், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியவனே. பரபிரம்மம்னு அழைக்கப்படுகிறான் அல்லவா? பிரம்மம்னாலே ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். அதுவும் அவருக்கு தான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்திலே அவதாரங்கள் செய்து ஒளி வீசுபவனே, சுடராய் பிரகாசிப்பவனே, இதுவும் அவர் தான். ஏன்னா நமக்கெல்லாம் பிறவின்னு சொல்லுவோம்.
ஏன்னா நம்ம இங்கேயே சுத்தின்னு இருக்கோம். அவனுக்கு அவதாரம்னு சொல்லுவோம். அவதாரம் என்றால் மேலேந்து கீழே இறங்கி வருது. நாம ஆல்ரெடி கீழே தானே இருக்கோம், இன்னும் கீழே போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் வசதியா இருக்கிறவர் கீழே இறங்கி வரார். ஆனா இறங்கி வந்தாலும் அவருக்கு குறை இல்ல, இன்னும் பெருமை கூடுகிறதாம். ஆகா கருணையால் அவதரித்தானே என்று. அப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் நான் சக்சஸ் ஆயிடுத்து. அப்ப ஆரியபுத்திரான்னு கூப்பிட்டாச்சு, அவனுக்கே உரித்தான குணங்களை சொல்லியாச்சு. கண்ணன் இப்போ விழிச்சுட்டான், ஆனா கண் திறக்கல. தூக்கத்திலேருந்து எழுந்துட்டாச்சு, கண் திறந்து பார்க்கல. இப்ப கண்ணன் சொன்னானா, நீங்கள் எப்படி வந்திருக்கீள், எந்த மனோபாவத்துல வந்திருக்கேங்கிறத ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுங்கள்னா. உதாரணம் சொல்றா, மாற்றார் உன்னுடைய எதிரிகள் உனக்கு வழி தொலைந்து உங்ககிட்ட தோற்று போய், ஆரம்பத்துல உன்னை எதிர்த்து நின்று எதிரம்பு கோத்துட்டு கடைசியா ஒன்னும் பாச்சா பலிக்காம தோத்து போய் உன் வாசற்கண் கடைசியா உன் வீட்டு வாசல்லையே ஆற்றாது வந்து வேறு புகழற்றவர்களாக வந்து உன்னடி பணியுமா போலே கடைசியா உன் திருவடிகளே கதி என்று விழுகிறார்கள் அல்லவா, அதுபோல் நாங்கள் வந்து இருக்கிறோம். காக்காசுரன் உங்ககிட்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எல்லா உலகமும் சுத்தி பார்த்துட்டு எங்கேயும் கதி இல்லைன்னு கடைசியா வந்தான் இல்லையா, அது போல்தான் வேறு புகழற்றவர்களாக வந்து இருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவ அங்கெங்கன்னு சுத்திட்டு எங்கேயும் புகழ் இல்லைன்னு புரிஞ்சுன்னு உங்ககிட்ட வந்திருப்பா. நாங்க அவ்வளோலாம் கஷ்டப்படல, நேராவே உங்ககிட்ட வந்துட்டோம். வேறு புகழற்றவர்களாக போற்றியாம் வந்தோம். எங்கள் திருத்தகப்பனார் பெரியாழ்வாரை போல போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தோம், புகழ்ந்து. அதே சமயம் மற்றவர்கள் உன்னிடம் வரம் கேட்டு வருபவர்கள் எப்படி புகழ்வார்களோ அது போல புகழ்ந்து. அப்போ பெரியாழ்வாரை போல நீ நன்னா இருக்கணும்னு போற்றி, மற்றவர்களைப் போல தங்களுக்கு அருள் பெற வேண்டும் என்று புகழ்கிறார்கள். நாங்க ரெண்டுமே, ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒண்ணு கேட்கறதுக்கும் வந்திருக்கோம், பெரியாழ்வாரை போல பல்லாண்டு பாடவும் வந்திருக்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்து கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அடுத்து கண்ணன் கண் விழிக்க போறான். எப்படி கண் விழித்தான்கிறத அடுத்த பாசுரத்திலே காண்போம். இனி இதே பாசுரம் சுவாமி மணவாள மாமுனிகளோட பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். இதெல்லாம் ஒரு அனுபவம். எப்படின்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். அதாவது எதிர்பொங்கி மீதளிப்ப, குருவை மிஞ்சும் சிஷ்யர்கள் என்று சொல்லும்படி அப்படி சிறப்பான சீடர்கள், அவர்களையெல்லாம் உடைத்த ஆற்றப்படைத்தான். அஷ்ட திக்கஜங்கள் என்னும்படி 8 சிஷ்யர்களை கொண்டவர் மணவாள மாமுனிகள். பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் என்ன, வானமாமலை ஜீயர் என்ன, பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்ன, இது போன்ற பல பல சிஷ்யர்கள், சுத்த சத்துவம் அண்ணன், வரந்தரும் பெருமாளப்பை, இப்படிப்பட்ட பல பல ஆச்சாரியர்கள் குருவை விஞ்சிய சிஷ்யர்களோ என்னும்படி ஞானம் பொங்கி வழியக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்களான சிஷ்யர்களை கொண்டவர் ஆற்றப்படைத்தான். மகனே, மகனேங்கிறத மகானேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். மாமுனி என்று போற்றப்படுபவரே மகானே அறிவுராய், ஊற்றமுடையாய், ஆழ்வார் பாசுரங்களை காக்க வேண்டும் என்பதிலே ஒரு ஊற்றம் உறுதி கொண்டவர். பெரியாய், ரொம்ப பெரியவர். ஏன்னா பெரிய பெருமாள்னு எந்த ரங்கநாதனை சொல்றோமோ அவருக்கே ஆச்சாரியன் ஆயிட்டார், பெருமாளே இவர் ஆச்சாரியன்னு ஏத்துனுட்டார், அதனால பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, ஏற்கனவே உலகில் அவதரித்த அந்த ஆதிசேஷன், ராமானுஜராக அவதரித்த ஆதிசேஷன், அவரே மீண்டும் உங்கள் வடிவில் உலகத்திலே தோற்றமாய் சுடராக வந்தாரோ என்னும்படியாக பெருமை கொண்டவரே துயிலெழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை எதிர்த்து வாதம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களிடம் தோற்று எப்படி வந்து உங்களையே பணிவார்களோ அது போல உங்களை போற்றி வந்தோம்னு சொல்லி ஒரு சிஷ்யர், ஒரு அடியவர் மாமுனிகள்கிட்ட பிரார்த்திப்பதாக கூட இதே பாசுரத்தை ரசிக்கலாம்னு பெரியோர்கள் அனுபவிப்பதுண்டு. இனி கண்ணன் கண் திறந்து கட்டாட்சிக்கும் பாசுரம் நாளை எல்லோரும் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.